வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஜூன் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மகர ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியின் நட்சத்திர அமைப்பு 3 புனிதமான நட்சத்திரங்களை உள்ளடக்கியுள்ளது. உத்தராஷாடை நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தலைமைத்துவ குணங்கள் மேம்படும் அற்புதமான காலமாக அமைகிறது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உள்ளார்ந்த சக்தி வெளிப்படும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் நாராயண மந்திர ஜபம் சிறப்பான பலன்களை வழங்கும். உயர்ந்த இலக்குகளை நோக்கிய பயணத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள். சிரவண நட்சத்திரத்தின் அனைத்து 4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கும் இந்த காலம் ஞான வளர்ச்சிக்கான தங்க காலமாக அமைகிறது. கேட்கும் திறன் மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மேம்படும் விசேஷமான நேரம். சாஸ்திர கேட்டல், ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ளுதல் மற்றும் மகான்களின் உபதேசங்களை கேட்பது உள்ஞானத்தை விரிவுபடுத்தும். விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் அசாதாரண ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கும். தனிஷ்டை நட்சத்திரத்தின் முதல் 2ஆம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சமூக சேவையின் மூலம் ஆன்மீக வளர்ச்சி அடையும் பொற்காலம் நிகழ்கிறது. அஷ்டவசு ஸ்தோத்திரம் மற்றும் ருத்ரம் சமாபனம் விசேஷ பலன்களை வழங்கும். கூட்டு ஆன்மீக செயல்பாடுகளில் உங்கள் தலைமை பண்பு அற்புதமாக வெளிப்படும். சமூக நன்மைக்காக உழைக்கும் ஆர்வம் அதிகரித்து பிறருக்கு வழிகாட்டும் திறன் மேம்படும். ஜூன் மாதத்தின் சிறப்பம்சம் குரு பகவான் 6ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதுதான். இந்த அற்புதமான கிரக அமைப்பு சேவை மனப்பான்மையுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின்படி இது விபரீத ராஜயோகம் எனப்படும் சிறப்பான அமைப்பு. சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் தனித்துவமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. சனி பகவான் 3ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் தைரியத்தையும் தொடர்பாடல் திறனையும் வலுப்படுத்துகிறது. மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ஆன்மீக ஆழத்துடன் நடைமுறை ஒழுக்கத்தை இணைக்கிறார். உங்கள் பேச்சுத் திறன் மேம்பட்டு எழுத்து வேலைகளில் சிறப்பான ஆர்வம் உருவாகும். சகோதர உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு நகர்வது குடும்ப மகிழ்ச்சியிலிருந்து ஆக்கப்பூர்வமான வெளிப்பாட்டிற்கு மாற்றம் அளிக்கிறது. வீட்டுச் சூழலில் அழகும் நல்லிணக்கமும் மேம்படும். கலை, இசை, எழுத்து போன்ற ஆக்கப்பூர்வமான துறைகளில் புதிய ஆர்வம் உருவாகும். குழந்தைகளுடனான உறவில் சிறப்பான மேம்பாடு எதிர்பார்க்கலாம். புதன் பகவான் 3 வெவ்வேறு வீடுகளில் சஞ்சரிப்பது மாறுபட்ட அனுபவங்களை வழங்குகிறது. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கும் பின்னர் 7ஆம் வீட்டிற்கும் நகர்வது படிப்படியான வளர்ச்சியை குறிக்கிறது. கல்வித்துறையில் புதிய சாதனைகள், தொழில்நுட்ப அறிவின் மேம்பாடு, கூட்டாண்மையில் சிறப்பான புரிந்துணர்வு என பல நிலைகளில் பயன் கிடைக்கும். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான வழிகளில் செல்வ அதிகரிப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. கும்ப ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் சமூக வலையமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த வருமான வழிகளை திறக்கிறார். பேச்சுத் திறனில் புதிய பரிமாணங்கள் உருவாகி குடும்ப நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் மற்றும் கல்வித்துறையில் இந்த மாதம் அசாதாரண முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. சூரிய பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு நகர்வது ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலிருந்து நடைமுறை சேவையை நோக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. உங்கள் தலைமைத்துவ குணங்கள் வேலை சூழலில் பிறரால் அங்கீகரிக்கப்படும். புதிய பொறுப்புகளை ஏற்கும் தைரியம் மேம்படும்.
குரு பகவானின் 6ஆம் வீட்டு நிலை போட்டி சூழலில் வெற்றி பெறுவதற்கான அரிய வாய்ப்பை வழங்குகிறது. சக பணியாளர்களுடனான உறவுகளில் மேம்பாடு ஏற்பட்டு அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவதில் சிறப்பான ஆர்வம் உருவாகும். ஆன்லைன் கோர்ஸ்கள் மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் முன்னேற்றம் காணலாம். புதன் பகவான் 3 வீடுகளில் சஞ்சரிப்பது கல்வி மற்றும் தொடர்பாடல் துறையில் படிப்படியான வளர்ச்சியை அளிக்கிறது. மிதுன ராசியில் உச்சநிலை பெற்ற புதன் பகவான் 6ஆம் வீட்டில் நிலை பெறும்போது பகுப்பாய்வு திறன் மற்றும் விவரங்களில் கவனம் செலுத்தும் ஆற்றல் மேம்படுகிறது. எழுத்து வேலைகள், தொழில்நுட்ப ஆவணப்படுத்தல், ஆராய்ச்சி பணிகளில் சிறப்பான வெற்றி எதிர்பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு நகர்வது தொழில் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களுக்கான தயாரிப்பை குறிக்கிறது. கூட்டாண்மை அடிப்படையிலான வேலைகளிலிருந்து தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தும் பணிகளை நோக்கிய நகர்வு ஏற்படும். இரகசிய தகவல்களுடன் கையாளும் வேலைகள், ஆராய்ச்சி மற்றும் விசாரணை சார்ந்த பணிகளில் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். நிதி ஓட்டம் மற்றும் பொருளாதார நிலையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகள் நிகழும். ராகு பகவானின் 2ஆம் வீட்டு நிலை புதுமையான வருமான வழிகளை திறக்கிறது. சமூக வலையமைப்புகள், தொழில்நுட்ப தளங்கள், ஆன்லைன் வணிகம் போன்ற நவீன முறைகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இணைய வணிகம், சைபர் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் முதலீடு செய்வது சாதகமான பலன்களை தரும். சுக்கிர பகவானின் 4ஆம் வீட்டு நிலை குடும்ப சொத்துக்களில் மேம்பாடு மற்றும் வீட்டுக்கு தொடர்பான நல்ல முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகிறது. வீட்டு அலங்காரம், நகைகள், கலை பொருட்கள், அழகு சார்ந்த பொருட்கள் போன்றவற்றில் செலவு செய்வது மகிழ்ச்சியான பலன்களை வழங்கும். பாரம்பரிய முதலீட்டு முறைகளுடன் நவீன தொழில்நுட்பத்தை இணைப்பது நல்ல வருமானத்தை உருவாக்கும். சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை திட்டமிட்ட முறையில் சேமிப்பு மற்றும் முதலீட்டில் ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது. நீண்டகால இலக்குகளுக்கான நிதி திட்டமிடலில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சகோதர உறவுகள் மூலம் அல்லது சிறு வணிகங்கள் மூலம் கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகும். கேது பகவானின் 8ஆம் வீட்டு நிலை எதிர்பாராத வருமான வழிகள் மற்றும் மறைந்த செல்வ வளங்களை கண்டறியும் வாய்ப்பை வழங்குகிறது. காப்பீடு, முதலீட்டு திட்டங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் போன்றவற்றில் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். பழைய ஆவணங்கள், கடன் வாங்கிய பணம் அல்லது தவறவிட்ட வாய்ப்புகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும். உடல்நலம் மற்றும் மனநலத்தில் இந்த மாதம் அற்புதமான மேம்பாடுகள் நிகழும். குரு பகவானின் 6ஆம் வீட்டு நிலை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நீண்டகால ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு இயற்கையான தீர்வுகளை வழங்குகிறது. மருத்துவ ஆலோசனையுடன் சேர்ந்து யோகா, பிராணாயாமம், தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகுந்த பலனை தரும். சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை மன உறுதி மற்றும் தைரியத்தை அதிகரிக்கிறது. உள்ளார்ந்த பயங்களை வெற்றி கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறும் ஆற்றல் மேம்படும். தொடர்ந்து உடல் உழைப்பு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்துவது உடல் வலிமையை அதிகரிக்கும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி கூடங்களில் சேர்ந்து பயிற்சி செய்வது நல்ல பலன் தரும். கேது பகவானின் 8ஆம் வீட்டு நிலை உள் மாற்றம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்துதலுக்கான அருமையான வாய்ப்பை வழங்குகிறது. மன அழுத்தத்தை குறைப்பதற்கான இயற்கையான வழிகளை கண்டறியும் திறன் மேம்படும். பாரம்பரிய மருத்துவ முறைகள், ஆயுர்வேதம், இயற்கை சிகிச்சை முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதின் ஆழமான அடுக்குகளில் உள்ள தடைகளை அகற்றி புதிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை உருவாக்கும் ஆற்றல் கிடைக்கும். உறவுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தில் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் நிகழும். சுக்கிர பகவானின் 4ஆம் வீட்டு நிலை வீட்டுச் சூழலில் இனிமையும் அமைதியும் கொண்டு வருகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன உரையாடல்களில் புரிந்துணர்வு அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. தாயார் மற்றும் பெண் குடும்ப உறுப்பினர்களுடன உறவில் குறிப்பிடத்தக்க மேம்பாடு எதிர்பார்க்கலாம். சுக்கிர பகவானின் கருணையால் குடும்பத்தில் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் விலகி அன்பும் ஒற்றுமையும் நிலவும். வீட்டு அலங்காரம், சமையல், குடும்ப விழாக்கள் ஏற்பாடு செய்வதில் சிறப்பான ஆர்வம் உருவாகும்.
புதன் பகவானின் 7ஆம் வீட்டு சஞ்சாரம் கூட்டாண்மை மற்றும் திருமண உறவுகளில் புத்திசாலித்தனமான அணுகுமுறையை வழங்குகிறது. தம்பதிகளுக்கிடையே தொடர்பாடல் மேம்பட்டு ஒருவரையொருவர் சிறப்பாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் இருவரும் சேர்ந்து ஆலோசித்து செயல்படும் மனப்பான்மை உருவாகும். செவ்வாய் பகவானின் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கான நகர்வு உறவுகளில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகிறது. ஆரம்பத்தில் கூட்டாண்மையில் சிறு சவால்கள் இருந்தாலும் பின்னர் அந்த உறவுகள் மிகவும் வலுவானதாக மாறும். நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் உறவுகள் புதிய பரிமாணங்களை அடையும். சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை சகோதர உறவுகளில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது. உடன்பிறப்புகளுடனா தொடர்பு அதிகரித்து ஒருவரையொருவர் ஆதரிக்கும் மனப்பான்மை வளரும். குடும்ப பாரம்பரியங்களை பாதுகாக்கும் ஆர்வம் மேம்பட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உருவாகும். ராகு பகவானின் 2ஆம் வீட்டு நிலை குடும்ப பேச்சு வழக்கில் புதிய ஊக்கத்தை உருவாக்குகிறது. உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் குடும்ப உறுப்பினர்களால் மதிக்கப்படும். குடும்ப நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகித்து அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை வழங்கும் திறன் மேம்படும். கேது பகவானின் 8ஆம் வீட்டு நிலை ஆழமான உணர்வுபூர்வமான உறவுகளை வளர்க்கும் வாய்ப்பை வழங்குகிறது. வெளிப்படையான உரையாடல்களுக்கு அப்பால் உள்ளார்ந்த புரிந்துணர்வின் மூலம் உறவுகள் வலுவடையும். குடும்ப ரகசியங்கள் அல்லது பழைய விஷயங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்ப இயக்கவியல் மற்றும் வீட்டுச் சூழலில் இந்த மாதம் சிறப்பான வளர்ச்சிகள் நிகழும். சுக்கிர பகவானின் 5ஆம் வீட்டிற்கான இறுதி நகர்வு குழந்தைகளுடனான உறவில் மகிழ்ச்சிகரமான மாற்றங்களை உருவாக்குகிறது. அவர்களின் கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் சிறப்பான ஆர்வம் காட்டும் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் நேர்மறையான மனப்பான்மை உருவாகும். அவர்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் ஆற்றல் மேம்படும். கலை, இசை, விளையாட்டு அல்லது அறிவியல் துறைகளில் அவர்களின் ஆர்வங்களை ஊக்குவிக்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். மணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். புதன் பகவானின் 7ஆம் வீட்டு சஞ்சாரம் பொருத்தமான வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அறிவுபூர்வமான உரையாடல்கள் மற்றும் பொதுவான ஆர்வங்களின் அடிப்படையில் உறவுகள் தொடங்கும். குடும்பத்தினரின் ஆதரவு மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இந்த காலம் புதிய அறிமுகங்கள் மற்றும் சமூக வட்டம் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது. தம்பதிகள் சேர்ந்து சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கும் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஒருவரையொருவர் பொது பரிமாணங்களில் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். குரு பகவானின் 6ஆம் வீட்டு நிலை குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தி சிறு வேறுபாடுகளை தீர்க்கும் ஞானத்தை வழங்குகிறது. குடும்ப நலனுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மை உருவாகி அனைவருக்கும் நன்மை பயக்கும் முடிவுகளை எடுக்கும் திறன் மேம்படும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும் புண்ணிய நேரம். சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை குடும்ப பொறுப்புகளை ஒழுங்குபடுத்தி நீண்டகால நலனுக்கான திட்டங்களை உருவாக்கும் ஆற்றலை அளிக்கிறது. குடும்ப பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஆர்வம் மேம்பட்டு கலாச்சார மதிப்பீடுகளை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் கவனிக்க வேண்டிய அம்சங்களில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க சூழ்நிலைகள் உருவாகின்றன. குரு பகவானின் 6ஆம் வீட்டு நிலை போட்டி சூழலில் வெற்றி பெறுவதற்கான அரிய வாய்ப்பை வழங்குகிறது. இந்த அற்புதமான கிரக அமைப்பு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையை உருவாக்குகிறது. தொழில்நுட்பத் துறையில் புதிய கற்றல் வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகின்றன. ஆன்லைன் படிப்புகள் மற்றும் சான்றிதழ் திட்டங்களில் ஈடுபடுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கும். செவ்வாய் பகவானின் 8ஆம் வீட்டு சஞ்சாரம் ஆழமான ஆராய்ச்சி மற்றும் மறைந்த உண்மைகளை கண்டறியும் ஆற்றலை அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருப்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை செய்வதற்கான சரியான நேரம். இரகசியத்தன்மை கொண்ட பணிகளில் சிறப்பான வெற்றி எதிர்பார்க்கலாம்.
மனத்தெளிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் ஆழமான அனுபவங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை உள்ளார்ந்த வலிமையை வளர்க்கும் அருமையான வாய்ப்பை வழங்குகிறது. தியானம் மற்றும் ஆன்மீக அபியாசங்களில் தொடர்ச்சியான ஈடுபாடு மன அமைதியை அதிகரிக்கும். பாரம்பரிய ஞான நூல்களின் ஆய்வில் ஆழமான ஆர்வம் உருவாகும். சுய ஆராய்ச்சி மற்றும் அகத்துணிவின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணலாம். கேது பகவானின் 8ஆம் வீட்டு நிலை ஆன்மீக விழிப்புணர்வின் புதிய பரிமாணங்களை திறக்கிறது. உள்ளார்ந்த சக்திகளின் விழிப்பு மற்றும் மறைந்த திறமைகளின் வெளிப்பாடு நிகழும். பிரபஞ்ச உண்மைகளை அறியும் ஆர்வம் அதிகரித்து ஆழமான ஞான நூல்களில் ஈடுபாடு மேம்படும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணரும் தெளிவு கிடைக்கும். இந்த காலத்தில் மௌன தியானம் மற்றும் உள்முக சிந்தனைகள் மிகுந்த பலன் தரும். நட்பு உறவுகள் மற்றும் சமூக கூட்டாண்மையில் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு பகவானின் 2ஆம் வீட்டு நிலை புதிய சமூக வட்டங்கள் மற்றும் பயனுள்ள தொடர்புகளை உருவாக்குகிறது. தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் நபர்களுடன் அறிமுகம் ஏற்பட்டு அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக வலையமைப்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதன் பகவானின் 7ஆம் வீட்டு சஞ்சாரம் கூட்டு முயற்சிகளில் வெற்றிக்கான வாய்ப்பை வழங்குகிறது. வணிக கூட்டாண்மை மற்றும் தொழில்முறை கூட்டணிகளில் நல்ல புரிந்துணர்வு உருவாகும். பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளும் பணிகளில் சிறப்பான வெற்றி எதிர்பார்க்கலாம். சமூக நிகழ்வுகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்பது புதிய தொடர்புகளை உருவாக்கும். உங்கள் அறிவும் திறமையும் பிறரால் பாராட்டப்படும். திட்டமிடல் மற்றும் முக்கியமான முடிவுகளில் இந்த மாதம் சிறப்பான ஆலோசனை வழங்கும் சூழ்நிலை உருவாகிறது. சனி பகவானின் 3ஆம் வீட்டு நிலை ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனை மற்றும் நீண்டகால பார்வையை அளிக்கிறது. முக்கியமான ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. சட்ட விஷயங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும். நீண்டகால முதலீட்டு திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான சரியான நேரம். குரு பகவானின் 6ஆம் வீட்டு நிலை சவாலான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகள் எடுக்கும் ஆற்றலை வழங்குகிறது. பிரச்சினைகளை வாய்ப்புகளாக மாற்றும் ஞானம் கிடைக்கும். போட்டியாளர்களை கையாள்வதில் சாதுரியமான அணுகுமுறை தேவை. நீதிமன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். பணியிட சவால்களை தீர்ப்பதில் உங்கள் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும். இந்த காலத்தில் பொறுமையுடன் செயல்படுவது எதிர்கால வெற்றிக்கான அடிக்கல் நாட்டும். பாரம்பரிய பரிகார முறைகள் மற்றும் மன உடல் நலத்திற்கான வழிகாட்டுதலில் இந்த மாதம் சிறப்பான ஆற்றல் வெளிப்பாடுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மகர ராசியினருக்கு நீல நிற ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிவது அதிர்ஷ்ட வளர்ச்சியை அதிகரிக்கும். சனி பகவானின் கருணை பெறுவதற்காக சனிக்கிழமைகளில் எள்தானம் செய்வது நல்ல பலன் தரும். கருப்பு கல் மோதிரம் அணிவது வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும். ஆன்மீக பயிற்சிகளில் பிராணாயாமம் மற்றும் தியானத்திற்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுங்கள். அனுலோம விலோம பிராணாயாமம் தினமும் 15 நிமிடங்கள் பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்கும். கபால பாதி பிராணாயாமம் காலை நேரத்தில் செய்வது நாள் முழுவதும் ஆற்றலை வழங்கும். மௌன தியானம் மாலை நேரத்தில் பயிற்சி செய்வது மன அமைதியை அளிக்கும். மந்திர ஜப சாதனையில் ஓம் நம சிவாய மந்திரத்தின் ஜபம் மிகுந்த பலன் வழங்கும். தினமும் ஒரு 108 முறை ஜபம் செய்வது உள்சாந்தியை அதிகரிக்கும். பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம். யோகாசன பயிற்சியில் சூரிய நமஸ்காரம் மற்றும் மலை ஆசனம் குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்கும். வேலை நேரத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் கழுத்து மற்றும் தோள்பட்டை சுழற்சி பயிற்சிகள் செய்வது உடல் வலியை குறைக்கும். நடைப்பயிற்சியை தினசரி வழக்கமாக்கிக் கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இயற்கையான சூழலில் நேரம் செலவிடுவது மன நலத்திற்கு அருமையான நன்மைகளை வழங்கும். இந்த மாதத்தின் முக்கியமான சந்திர நாட்களில் சிறப்பான ஆன்மீக வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முழுமதி ஜூன் 11 அன்று ஜேஷ்ட பூர்ணிமையாக நிகழ்கிறது.
இந்த புனிதமான நாளில் பூர்ணிமா விரதம் இருத்தல் மற்றும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை நடத்துவது சிறப்பான ஆன்மீக பலன்களை வழங்கும். தீப ஆராதனை மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மனத்தெளிவை அதிகரிக்கும். விளக்கு ஏற்றுதல் மற்றும் வேத மந்திர உச்சாரணை வீட்டில் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும். அமாவாசை ஜூன் 25 அன்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அருமையான வாய்ப்பு உள்ளது. இந்த நாளில் பித்ரு பூஜை செய்வது மூதாதையர்களின் அருளைப் பெற வழிவகுக்கும். எள், நீர் மற்றும் அன்னம் ஆகியவற்றை சமர்ப்பிப்பது குடும்ப நல்வாழ்வை உறுதிப்படுத்தும். புனித நதிகளின் நாமங்களை தியானித்து நீர் அபிஷேகம் செய்வது பூர்வீக வழிபாட்டின் பலனை அதிகரிக்கும். நமது விரிவான ஆய்வின் அடிப்படையில் ஜூன் 2025 மாதம் மகர ராசியினருக்கு வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் அருமையான காலமாக அமைகிறது. கேது பகவானின் 8ஆம் வீட்டு நிலையும் செவ்வாய் பகவானின் சக்தி வாய்ந்த அமைப்பும் சேர்ந்து உள் மாற்றத்திற்கான அசாதாரண வாய்ப்பை வழங்குகின்றன. குரு பகவானின் 6ஆம் வீட்டு அமைப்பு சேவா மனப்பான்மையை வளர்த்து தன்னலமற்ற செயல்களின் மூலம் ஆன்மீக உயர்வை அடையும் வழியை வகிக்கிறது. இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன், மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.